தமிழ்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எதுக்கு நீங்க மும்பைக்கு ஓடி போனீங்க? நீங்க தான் கூட்டிட்டு போனதா உங்க கணவர் சொல்றார். என் மனைவியுடைய விருப்பத்துக்கு தான் நாங்க வந்து அங்க போனோம். என் குழந்தைகளுடைய படிப்புக்காக தான். அப்போ தமிழே இல்லாத மும்பை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு இங்க இருக்க எங்க தமிழன் அவ்வளவு இருக்க தலையில மழை வச்சிங்களா? தர்மபத்தினி ஜோதிகா அவர்களே, இது சரியா? பிறகு நீங்க எங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டீங்க. இந்துக்காரங்கன்னா வேண்டாம், தமிழானா வேண்டாம், எவனும் வேண்டாம். கிறிஸ்தவ மத ரீதியாவே படம் பார்க்கறது தப்புன்னு சொல்லி வச்சுட்டாங்க. முஸ்லீம்களும் உங்க மதத்தை சார்ந்தவங்க அவங்களும் படம் பார்க்கறது தப்புன்னு சொல்லிவிட்டாங்க. சொல்லிடல ஓரங்கட்டி படம் பார்க்கறது தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நடிக்கிறது தப்புன்னு சொன்னா நீங்க நடிக்க வந்திருக்க மாட்டீங்க. மியூசிக் போடுறது தப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் ஆயிருக்க முடியாது. நடிகை தப்புன்னு சொன்னா சல்மான் கான், ஷாருக் கான் எல்லா கானுமே வந்து படம் நடிக்க முடியாம போயிருக்கும். ஆனா நடிக்கிறதுல விதி விலக்கு விட்டுருவாங்க. குண்டு வைக்கி விதி விலக்கு இருக்குல்ல, அதுமே விட்டுருவாங்க. ஆனா படம் பார்க்கறது மட்டும் தப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்ப தியேட்டருக்கு வந்து உங்களுக்கு வசூலுக்கு வந்து படம் டிக்கெட் எடுக்கிறது யாரு? இந்துக்காரன் தான். அந்த இந்துக்காரன் நீங்க பகைச்சு விட்டீங்க. உங்களை துரத்தி அடிக்கணும்னு முடிவு பண்ணனால நீங்க இப்ப திண்டாடிட்டு இருக்கீங்க.